1979ல புதிய வார்ப்புகள்ன்ற படத்தை டைரக்ட் பண்றாரு. அப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் நடந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த படத்துல நடிக்கிறதுக்கு வந்துட்டு ஹீரோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரு தேடிட்டு இருக்காரு. ஹீரோயின் கிடைச்சிட்டாங்க. பட் வந்து ஹீரோ கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தேடிட்டே இருக்கும்போது, அவரோட அசிஸ்டன்ட் தானே நம்ம பாக்கியராஜ் சார். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்காரு இல்லையா? மிகப்பெரிய இயக்குனர் பாக்கியராஜ் சார். அவர் வந்துட்டு அவருக்கு அசிஸ்டன்ட்டா நடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அசிஸ்டன்ட் தானே இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. கூப்பிட்டுட்டு நீ இதெல்லாம் வச்சுட்டு உன்னோட ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வா. இவருக்கு வந்துட்டு கொஞ்சம் ஒரு பயம் ஆயிடுச்சா என்னன்னு தெரியல. நம்மக்கிட்ட இருக்க அந்த பேட் ரைட்டிங் எழுந்துட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த பேடை வாங்கிட்டாங்க. இல்லை வேண்டான்னு சொல்றாரு, நம்மளை வேலையை விட்டு போக சொல்றாரு போல அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சார் கொஞ்சம் லைட்டாக பயந்துட்டாங்களாம். அப்புறமா அவருக்கு கூட இருந்த அசிஸ்டன்ட் சொன்னாங்களா, இல்லை இந்த படத்தில் வந்துட்டு உங்களை தான் ஹீரோவாக போட போறாரு அப்படின்னு சொன்னாங்களே. இவருக்கு பயங்கர ஷாக். நான்லாம் ஹீரோவா அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆனாராம் பாக்கியராஜ் சார். ஸோ புதிய வார்ப்புகள் படத்தில் தான் ஃபர்ஸ்ட் பாக்கியராஜ் சார் கதாநாயகனா அறிமுகமாகிறாரு. இவங்களுக்கு வந்துட்டு ரதின்றவங்க தான் கதாநாயகி அந்த படத்தில். இதில் முதல்ல பாக்கியராஜ் சாருக்கு வந்துட்டு டப்பிங் கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கங்கை அமரன் சார் தான். அவங்க தான் இந்த படத்தில் டப்பிங் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாக்கியராஜ் சார் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே ஃப்ரேமில் நான் நல்லா தான் இருக்கேன், ஸோ தொடர்ந்து அடுத்தடுத்து படங்களில் வந்துட்டு நானே ஹீரோவாக நடிக்கிறேன்ற ஒரு கான்ஃபிடென்ட் அவருக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ இதுக்கு யார் காரணம்? நம்மளுடைய பாரதிராஜா சார் தான். இப்படி